கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த நாளிலே இந்த காணொலி மூலியமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், பாடலை பாடும்படியாய், வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த மகா கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அடிமை கூட தகுதிப்படுத்தி உங்கள் மத்தியில பாதுகாத்து நிற்கும்படி கிருபை கொடுத்தார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்ம எல்லோரும் தலைகளை சாய்த்து ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே வேத வசனத்தின் மூலியமாய் மனவை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நீ கிருபை கொடுத்தினேன். நன்றி செலுத்துகிறோம். அநேக தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் மத்தியிலும் உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு இரக்கங்கள் பாராட்டினே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த செய்தி, இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி கர்த்தாவே, ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வலதுகரம் இறங்கி வந்து ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வார்த்தைகள் தடையின்றி வரட்டும். வார்த்தையை தடை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் இந்த ஆராதனை வழிநடத்த ஒப்புடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. இந்த நாளிலே கூட மீண்டுமாய் உங்களை காண்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட சில பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் ஆத்மாவே நான் நன்றி செலுத்துகிறேன். என் முழு மனதோடு நான் என்னை ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டுமாய் என்னை பாதுகாத்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி இந்த காணொலிகளை கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ண போறோம், ஆராதிக்க போறோம். ஒருவேளை நீங்க காணொலி மூலியமாய் நீங்க பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து நீங்க கர்த்தரை கனப்படுத்துங்க. நம் கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போம். Thank you Jesus. Hallelujah. நன்றி. Glory. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டிக்கொள்ளுங்க. Glory.
சொல்லு. நீ செய்ததான நன்மைகளுக்காய் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உற்சாகமாய் வருஷமுறை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Glory, hallelujah. Kர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Glory, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நிலவை கழுகும் போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நிலவை கழுகும் போல என்னை புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் ஓடினாலும் நடந்தாலும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Glory, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதே. Hallelujah. அவன் செய்த நன்மைகளை மறவாதபடி, அவன் செய்த இரக்கங்களை மறவாதபடி அவரை ஆராதிக்கும்படி விரும்புகிற தேவன். Hallelujah. எத்தனையோ தனிமையின் பாதையில் இருந்தோம், கைவிடப்பட்ட சூழலில் இருந்திருப்போம். ஆனால் அந்த தனிமையான நேரங்களில், கைவிடப்பட்ட நேரில், ஒடுக்கப்பட்ட நேரங்களில் நம்மை சுமந்து வந்த தேவன். ஆண்டவரே, தனிமையின் பாதையில் நீ என்னோடு கூட இருந்தீர். ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வந்தீர் ஆண்டவரே என்று சொல்லி கூட இந்த கர்த்தரை நோக்கி நம்ம ஆராதிக்க போறோம். அப்பா, நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய ஆறுதலின் வல்லமை உங்களை தொட போகுது, பலப்படுத்த போகுது. தேங்க்யூ ஜீசஸ். Glory. Oh, Jesus. Thank you, Lord. நன்றியோடு உங்களை சுமந்தவரே, நன்றியோடு தனிமையோடு கூட நடந்தவரே, ஆராதிக்கிறேன் என்று சொல்லி போது சேர்ந்து பாடும்போது பலப்படுத்த போகுது. தனிமையின் பாதையில் தகப்பனே வந்தோரில் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே வந்தோரில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேலே, எத்தனை பாசம் என் மேலே, எத்தனை அன்பு என் மேலே, எத்தனை பாசம் என் மேலே. இதுக்கு ஈட என்ன தருவேன் நான், இதுக்கு ஈட என்ன தருவேன் நான், இதுக்கு ஈட என்ன தருவேன் நான், இதுக்கு ஈட என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில்
தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போல் எனக்குதான் மார்போடு அழைக்கிறேன். கண்ணீர்தான் சொல்லி கத்தரை நோக்கி நான் சொல்றேன். ஆகாயத்தை கண்டவர் ஒவ்வொரு கண்ணீரும் அவர் தொழில் வைத்திருக்கிறார். பரீட்சைகள் எல்லாம் கண்ணீருக்கு தருகிற தேவன் உற்சாகமையாகுமா. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. உற்சாகமாய் சொல்லணும். எத்தனை அன்பு என் மேலே, எத்தனை பாசம் என் மேலே, எத்தனை அன்பு என் மேலே, எத்தனை பாசம் என் மேலே. இதுக்கு ஈட என்ன தருவேன் நான், இதுக்கு ஈட என்னை தருவேன் நான், இதுக்கு ஈட என்ன தருவேன் நான், இதுக்கு ஈட என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தேக்கப்பட்ட நிறங்களாம் அடைக்கலமாக இருக்கிறது. கடுமாறு வருகிறதாம் எங்களுக்கு இல்லாமல் சுமந்து கொள்கிறேன். மனதியோடு சொத்து காலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முகத்தப்பட்ட சூழல் அமர்ந்து கொண்டால் அவரே உங்களை பலப்படுத்துகிறவர், அவரே உங்கள் காய்களை கட்டுகிறவர், ஒரே ஒரு உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளைகள் எல்லாம் கவனமோ சுமந்து வந்தீரே. நான் தடுமாறும் வேளைகள் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து வந்தீரே. எத்தனை அன்பு என் மேலே, எத்தனை பாசம் என் மேலே, எத்தனை அன்பு என் மேலே, எத்தனை பாசம் என் மேலே. இதுக்கு ஈட என்ன தருவேன் நான், இதுக்கு ஈட என்ன தருவேன் நான், இதுக்கு ஈட என்ன தருவேன் நான். இதுக்கு ஈட என்னைய தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்தெல்லாம் பாதைகளுக்காய் உங்களை நன்றியோடு சோதரிக்கிறார். நீதியை வெளிச்சத்தை ஆக்குகிறவர், நியாயத்தை பட்டப்பகலை போல மாற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் நீதியாய் வாழ்ந்து கூட எனக்கு அநீதி நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த தேவன் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்குவார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது கர்த்தருடைய ஜெயம் உங்களுக்குள் இறங்கி வர க்ளோரி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை
மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி. Thank you Jesus. Hallelujah. Thank you. We praise you. We worship you, Lord. Thank you. Glory, glory to the Lord. Jesus. சேர்ந்து கத்தரினோடு சொல்றே, எங்கள் நீதி வெளிச்சத்துக்கு வரட்டும், எங்கள் நியாயங்கள் பட்டப்பகலாய் மாறட்டும் என்று சொல்லி கத்தரை நோக்கி நீங்கள் பாடும்போது கத்தரை கண்மொழி அழைத்திருக்கிறோம். Thank you, Lord. வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவே, என் வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவே, உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், சமூகத்தில் உமக்காய் காத்திருப்பேன், சமூகத்தில் சமூகத்தில் மகிழ்வேன். ஏசையா 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 என்னையா, ஏசையா 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 என்னையா, ஏதோ வாசிக்கிறோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, ஏதோ வாசிக்கிறோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. துன்மார்க்க நிசனம் குறிச்சாய்ந்த பொழுது கூட புத்தகவலுக்கு மாற்றுகிறவரை நீதிமானின் குறிச்சொல்களை துன்மார்க்க நிசனம் இருந்தாலும் கூட அதை துணைப்படுத்துகிறவங்க நீதிமானின் கொஞ்சத்தில் ஆசீர்வாதம். பொன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. பொன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை காட்டிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. பிறந்த சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் கிருபை தந்தது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீதானையா, ஏசையா 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 என் நீதி நீதானையா, ஏதோ வாசிக்கிறோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, ஏதோ வாசிக்கிறோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவே, நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவே. இங்கே நடக்குது என்று சொல்லி பழகி கொண்டிருக்கிறவங்களே
பரிசுத்தத்துக்கு கொண்டு வர போகிறார் தேவன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாய் உங்கள் மத்தியில தேவனை தொழுது கொள்ளும்படியாய், அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகா உன்னதமான கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் மீண்டுமாய் கண்களை மூடி இந்த நாளின் வார்த்தைகளுக்காய் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகள் கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட முடியாது ஒப்படுகிறேன். வார்த்தையை தடையை நீ வரட்டும். தடை செய்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் நீ வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. மீண்டுமாய் உங்களை இந்த காணொலி மூலியமாய் சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில கூட சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவன் ஐக்கியத்தை விரும்புகிற தேவன். அல்லேலூயா. தேவன் ஐக்கியத்தை விரும்புகிற தேவன். இந்த ரெண்டு விதமான ஐக்கியங்கள் இருக்கிறது. ஒன்று உலகத்தின் மீது ஒரு ஐக்கியம், இன்னொன்று தேவனோடு மேல் இருக்கிற ஒரு ஐக்கியம். இன்றைக்கு உலகத்தின் மேல் இருக்கிற ஐக்கியங்களை எல்லாரும் விரும்புகிறார்கள். சபை விரும்புகிறது, புறஜாதியர் விரும்புகிறார்கள். எல்லோருமே இன்றைக்கு உலகத்தின் மீது ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட நாமும் ரத்தத்தால கழுவப்பட்ட சபையும் இன்றைக்கு உலகத்தின் மீது ஐக்கியம் இல்லாதபடி, உலகத்தின் மீது ஒரு ஐக்கியத்தில் வாழாதபடி, உலகத்தின் ஆசா பாசங்களோடு உலகத்தின் சிற்றம்பங்கள் மீது ஒரு ஐக்கியங்கள் இல்லாதபடி இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற காரியம் என்று சொன்னால் சபையும் சபையாகிய நாமும் விசுவாசிகளும் நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளும் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களும் அவரோடு ஐக்கியம் இருக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரோடு ஐக்கியமாடி இருக்கும்படி விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் இந்த உலகத்தில் மீது ஐக்கியத்தில் இருக்காதபடி அவர் மீது ஐக்கியத்தோடு இருக்கும்படி விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரும் சரி, உங்கள் ஐக்கியங்கள் யாரோடு இருக்கிறது? உங்களுக்காக சிலுவையில் மறைக்கப்பட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட நாம் இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் கிறிஸ்துவ வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தில் வாழ்கிறோமா, இல்லை உலகத்தோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிற என்று சொல்லி இன்றைக்கு காலை வேளையில நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அல்லேலூயா. உங்கள் ஐக்கியம் எப்படிப்பட்டதான ஐக்கியமா இருக்கிறது? உங்கள் ஜீவியம் எந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தில் வாழ் இருக்கிறது? உங்கள் தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்து கொண்டீர்களா, இல்ல உலகத்தோடு ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்து கொண்டீர்கள் சொல்லி இந்த கால வேளையிலே நீங்கள் ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:1 வாசிப்போம். First John chapter 1 verse 3. நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். யாரோடு இருக்குதா? முதலாவது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், அவருடைய ஐக்கியம் எப்படி இருக்குதா? எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், பிதாவாகிய தேவனோடு ஒரு ஐக்கியத்தின் ஜீவன் இருக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கிய ஜீவியத்தில் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானோடு ஒரு ஐக்கியத்தின் ஜீவன் இருக்க வேண்டும், சபையின் விசுவாசிகளோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் நம்மை விரும்புகிறார். இன்றைக்கு இந்த 4 தலைப்புல நம்மளோடு கூட பேசும்படி கர்த்தர் இந்த கொடுத்த வசங்களோடு கூட இடைப்படும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நன்றி செலுத்துகிறேன். அப்படி என்றால் ஐக்கியம் என்றால் என்ன? ஐக்கியம் என்றால் என்ன? அல்லேலூயா. ஐக்கியம் என்று சொன்னால் எப்போதும் உறவாடு. ஒரு ஐக்கியம் என்று சொன்னால் எப்படி சொல்வது? ஐக்கியம் என்றால் எப்போதும் ஒரு மனுஷனோடு இணைந்து இருப்பது, அவர் மீது ஒரு சிந்தனை இருப்பது, எல்லா காரியங்களும் அவரோடு கூட நடப்பது, இதுதான் ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இப்படியாக அவரோடு இருக்கும்படி விரும்புகிறார். முதலாவது
நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டுமா? பிதாவாகிய தேவனோடு. அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் பிதாவோடு ஐக்கியத்தோடு வாழ வேண்டும் சொன்னால் நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும்? பிதாவோடு ஐக்கியத்தின் ஜீவியத்தில் நாம் நடக்க வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லி வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போறோம். முதலாவது 1 யோவான் 1:5 வாசிப்போம். முதலாவது பிதாவோடு ஐக்கியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 1:5 வாசிப்போம். தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் பிதாவோட ஐக்கியத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தேவன் என்றால் பிதாவாகிய தேவன் எப்படியா இருக்கிறாரா? ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. அவரில் இவ்வளவும் இருளில் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னு சொன்னால் நாம் இன்றைக்கு ஒளியை போல பிதா எப்படி ஒரு ஒளிமான தேவனா இருக்கிறாரோ அதே போல நாம் வெளிச்சத்தில் பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறது போல நாமும் இந்த உலகத்துல ஒளியா இருக்கிறோம் சொல்லி தேவன் சொல்றார். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. முதலாவது நாம் பிதாவோட ஒரு ஐக்கியத்தில் வாழ வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு வசனம் சொல்வது போல தேவன் ஒளியா இருக்கிறார். அவளில் ஒரு கொஞ்சமும் இருள் இல்லை. இருள் இல்லாத ஒரு ஜீவியம் அவருக்குள் இருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும் போதுதான் பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் நாம் வாழ முடியும். இருள் என்று சொன்னால் அந்தகாரம், இருள் என்று சொன்னால் சத்துருவின் கிரைகள், இருள் என்று சொன்னால் சாத்தானின் சுவாபங்கள். அல்லேலூயா. இருள் என்று சொன்னால் அந்தகாரத்தின் சுவாபங்கள், பொருளாத கிரைகளின் சிந்தைகள் நம்மோடு இருப்பது. இன்றைக்கு நம்ம கர்த்தர் எப்படி பண்ணுகிறாரா? வெளிச்சத்தின் பிள்ளையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவை நம்ம இந்த உலகத்திலிருந்து வேறு பிடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் அந்தகாரத்திலிருந்து நம்மை பிரித்து ஆச்சரியமான ஒளியில் பிரவேசிக்கும்படி நம்ம கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே சொன்னா பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டும். நம்ம இவ்வளவு இருள் இல்லாதபடி வெளிச்சத்தில் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. வெளிச்சம் என்றால் என்ன? அல்லேலூயா. 1 யோவான் 2:15 வாசிப்போம். 1 யோவான். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்திருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. நீங்க சொன்னா நான் பிதா ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், பிதாவை அதிகமா நான் நேசிக்கிறேன் சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்திலும் அன்பு கூறுவீர் என்று சொன்னால் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று வேதம் சொல்ல. அப்போ இந்த உலகத்தை நம்ம நேசிக்க கூடாது, இந்த உலகத்தை மீது அன்பு நம்ம கூறக்கூடாது. நம்முடைய உலகம் மீது அன்பு கூறாதபடி இருப்போம் என்று சொன்னால் நாம் பிதாவுக்குரியராய் இருக்கிறோம், நாம் பிதாவுக்கு சொந்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. 1 யோவான் 1:6 வாசிங்க. 1 யோவான் 1:6. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் நாம் பொய் சொல்லுகிறோம் என்று சொல்லுது. அல்லேலூயா. நம்மளுடைய இவ்வளவு இருள் இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்னா நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நாம் நடவாமல் நாம் பொய் சொல்கிறோம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 யோவான் 1:7 வாசினால் அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அல்லேலூயா. 1 யோவான் 1:7 வாசிங்க. அவர் ஒளியா இருக்கிறது போல. யார் ஒளியா இருக்கிறது? தேவனாகிய பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அல்லேலூயா. நீங்கள் ஒளியிலே நடப்பீர் என்று சொன்னால், நீங்க ஒளியின் ஜீவனை வாழ்வீர்கள் என்று சொன்னால், அந்தகரமான இருளில் வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளியேறி ஒளியிலே நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அப்போதுதான் பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் வாழ்கின்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ மத்தேயு நீங்க எடுத்து வாசிங்கன்னா மத்தேயு 6:2 ஒளியில் வாழ்வது எப்படி? ஒளி என்றால் என்ன? நாம் எப்படி ஒளியில வாழ வேண்டும்?
நான் எப்படி ஒளியில் நடக்க வேண்டும் சொல்லி தேவன் சொல்றார், நீங்கள் ஒளியின் பிள்ளையா இருக்க வேண்டும் சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்கிறார். அப்படி என்றால் ஒளியில வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மத்தேயு 6:22-23 வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய கண் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்குமா? நம்ம கண்ணானது சரீரத்திற்கு விளக்கா இருக்குது. நம்முடைய கண்ணு தான் இந்த சரீரத்துக்கு என்ன இருக்கா? விளக்கா இருக்குது, வெளிச்சத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய கண் தெளிவா இருந்தால், நம்முடைய பார்வை தெளிவா இருந்தால், நம் பார்வை பரிசுத்தமா இருந்தால், நம் பார்வையில் ஒரு பரிசுத்தம் இருப்போம் என்று சொன்னால், அசுத்தமான பாவம் இல்லாத பாவம் நமக்குள் இருப்போம் என்று சொன்னால், அப்ப இந்த சரீரம் முழுவதும் எப்படி இருக்குதா? வெளிச்சமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சத்தில் வாழ என்று சொன்னால் முதலாவது நம்முடைய கண்கள் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். நம் கண்கள் வெளிச்சத்தில் இருப்பது, கண்ணானது சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்குது. உன் கண் தெளிவாய் இருந்தால் நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டா இருக்கும். 23 வாசிப்பா அப்படியே. மத்தேயு 6. உன் கண் கெட்டதா இருந்தால், ஒருவேளை உன் கண் கெட்ட கண்ணா இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். சரீரம் முழுவதும் இருட்டா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்கள் தான் நமக்கு வெளிச்சத்தில் வாழும்படி கிருபை செய்கிறது. நம்முடைய கண்கள் தான் வெளிச்சத்தில் நடக்கும்படி நமக்கு தயவு. அப்போ பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் வாழ வேண்டும் சொன்னால், வெளிச்சத்தில் வாழ வேண்டும் சொன்னால் ரொம்ப முக்கியமான காரியம் நம்முடைய கண்களை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் தான் இந்த முழு சரீரத்துக்கும் எல்லா அவயங்களுக்கும் விளக்காயிருங்கள் சொல்லி வேதம் சொல்லுது. இந்த சரீரத்துல இந்த கண் கொஞ்சம் அசுத்தமான இருள் இருந்தா நம்ம சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்துல ஏனோக்கு என்று ஒரு பக்தன் இருந்தார். ஏனோக்கு என்ற ஆதியாகமம் நீங்க எடுங்க. அவர் தேவனோடு நடக்கிற ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்தார். தேவனோடு உலாவுகிற ஒரு ஜீவியத்தில் வாழ்ந்தார். தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தார். வேதத்தின் சில உதாரணங்களை நாம் பார்க்க போறோம். முதலாவது யோனோக்கை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21-24 நாம் வாசிப்போம். Genesis chapter 5 verse 21-24. ஏனோக்கு 65 வயதான போது மெத்சுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்சுலாவை பெற்று 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து. எவ்வளவு வருஷம்? 300 வருஷம். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. யோனோக்கின் ஆயுசு நாட்கள் 365 வருஷம். வேதம் சொல்வது யோனோக்கு 65 வயதான போது திருமணமாகி மெத்சுலாவை பிரிந்து, அதுக்கு பின்பாக 300 வருஷம் குடும்ப ஜீவித்துல வாழ்ந்து தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டும் சொன்னால் he walked with the God என்பது. ஹல்லேலூயா. அவர் தேவனோடு நடந்தார் என்று சொல்லுது. எவ்வளவு ஆண்டு? 300 ஆண்டு. ஹல்லேலூயா. நாம விசுவாசிகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு வாரம் கர்த்தரோடு வாழ்ந்தே பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் தேவனோடு நடக்காதபடி, தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இல்லாதபடி, தேவனோடு கூட அந்த ஐக்கியத்தில் வாழாதபடி, சஞ்சரிக்காதபடி, இன்றைக்கு என் குடும்ப பிரச்சனைனால, என் குடும்பத்தின் சூழ்நிலையினால, எனக்கு இருக்கிற கஷ்டத்தினால, எனக்கு எல்லாம் இருக்கிறது எத்தனையோ போராட்டம் இருக்குது, இதனால இந்த ஜீவியத்தை நான் வாழ முடியாத போகுது என்று சொல்லி எத்தனையோ பேர் சொல்லி நாம் கேட்கிறோம். ஆனா ஏனோக்கை நீங்கள் பாருங்கள், வேதம் சொல்லுவது 300 வருஷம் அவர் பிள்ளைகளை பெற்று குடும்பத்தோடு ஜீவம் நடித்து தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஏனோக்கு கூட நம்ம போல ஒரு மாம்சமான சரீரத்தான். அவர் ஒன்று தெய்வ தூதர்கள் இல்லை, அவருக்கு பாடு இல்லாத மனுஷன் இல்லை. குடும்பம் என்றால் 300 வருஷம் வாழ்ந்தவன், குடும்ப வாழ்க்கையில் 20-30 வருஷம் வாழ்கிற ஜனங்கள் நமக்கு எவ்வளவு பாடுகள் என்று சொன்னால் 300 ஆண்டுகளாய் குடும்பத்தோடு வாழ்ந்து, அப்போ எவ்வளவு தேவனோடு கூட சந்திர சொன்னால் தேவன் மீது எவ்வளவு அன்பு ஏனோக்கு இருந்திருக்கும். தேவனோடு கூட நடக்கிற ஒரு ஜீவியத்தை ஏனோக்கு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு
மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் மீது ஒரு அன்பு யோனுக்கு, தேவனோடு நடக்கிற ஒரு ஜீவம் ஏனோக்கு இருந்தபடினால் கர்த்தர் ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு கர்த்தரோடு நடக்கிற ஒரு ஐக்கியத்தில் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரோடு நடப்பது என்று சொன்னால், ஒரு சாதாரணமா ஒரு 2 மனுஷன் நடக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷனோடு நடக்க என்று சொன்னால் அவருக்கு சமமா அவரோடு கூட நடக்க வேண்டும். ஒரு மனுஷன் நடந்து போனானா, நான் இருக்கிறேன், என்னோட நண்பர் யாராவது இருந்தாக்கா, இல்ல நான் இருக்கிறேன், என்னோட மனைவி இருந்தாக்கா, 2 பேரும் ஒன்று சேர்ந்து நடக்கும்னு சொன்னால், நான் முன்னாடி போய் மனைவி பின்னாடி வரதில்ல, 2 பேரும் என்ன பண்ணுவோம், ஒரே சமமாய் ஒரே 2 பேருமே நடப்பது. ஹல்லேலூயா. தேவனோடு நடப்பது. ஹல்லேலூயா. நாமும் தேவனும் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாதபடி ஒரே அந்த இடத்துல இருந்து நாம் நடப்பதுதான். ஹல்லேலூயா. தேவனோடு நடக்குகிற ஒரு வாழ்க்கை ஏனோக்கு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப பின்னாடி ஆண்டவர் முன்னாடி விட்டுட்டு நம்ம ஒரு 20 அடி பின்னாடி நடப்பதெல்லாம் தேவனுடைய நடக்கிற வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. நீங்க தேவனோடு நடக்க வேண்டும் சொன்னால், தேவனுக்கு சமமாய் தேவன் இருக்கிற போகிற பாதையில தேவன் எந்த இடத்துல இருக்கிறோ அதே இடத்துல நீங்களும் இருப்பீர்கள் சொன்னால், நீங்க சமமாய் நடப்பீர்கள் சொல்லும்போதுதான் தேவனோடு நடக்கிற செய்யும். ஹல்லேலூயா. தேவன் முன்பாக எவ்வளவு முன்பாக இருந்து நீங்க 20 அடி பின்னாடி ஒரு ஜீவம் இருந்தால், நீங்க நடக்கிற அந்த போகிற பாதை தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுவது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார். சஞ்சரித்துக் கொண்டு சொன்னால், இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன்னாக்கா, எப்போதும் அவர் மீது ஒரு சிந்தனை, எப்போதும் ஒரு மனுஷனோடு ஒரு ஐக்கியப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், இப்போ ஒவ்வொருக்கு ஒரு புதுசா ஒரு தம்பதிக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. என்கேஜ்மெண்ட் ஆனாக்கா அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்பவும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசாம இருப்பாங்களா? எப்போது என்ன பண்ணுவாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. பேசுறதுக்கு விஷயம் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்போம். அதுதான் ஒரு ஐக்கியம். எப்போதும் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பது, எப்போதும் அவர்களோடு ஒரு ஐக்கியத்தில் இருப்பது, எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பது, எப்போதும் அவர்களோடு உறவாடி கொண்டே இருப்பது, ஒருவரோடு அன்பாய் பேசிக்கொண்டு இணைந்து இருப்பதுதான் ஒரு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. அதே போலதான் நாமும் கர்த்தரோடு எப்போதும் பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு ஜீவித்தில் வாழ வேண்டும். கர்த்தரோடு கூட இடைப்பட்டு எப்போதும் தொடர்பில் இருக்கிற ஒரு ஜீவன் இருக்கும். நமக்கும் பிதாவுக்கும் எப்போதும் ஒரு இடைவில்லா இல்லாதபடி எப்போதும் ஒரு தொடர்புள்ள ஒரு ஜீவன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவர் சஞ்சரித்து இருக்கும் போது தேவன் அவரை எடுத்துக்கொண்டு சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். முதல் நீ தேவனோடு நீங்க சஞ்சரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, தேவன் உங்களை எடுத்துக்கொள்வார். நீங்கள் மரணத்தை காண மாட்டீர்கள். நீங்கள் மரித்தாலும் நீங்கள் பரலோகத்தில் இருக்கும்படி கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க தேவனோடு நடக்கிற ஒரு ஜீவம் இருப்பென்று சொன்னால், பிதாவாகிய தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மரித்தாலும் நீங்கள் பரலோகத்தில் இருக்கும்படி கர்த்தருக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது ஏனோக்கு தேவனோடு நடக்கும் போது எடுத்துக்கொள்ளப்பட்டார். எரேமியா 11:5 வாசிப்போம். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதே போல மெத்துசலாம் அவரோட மகன் 966 வருஷம் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் அதிகமாய் வாழ்ந்த மனுஷன் மெத்துசலாம். கர்த்தர் நாமும் மட்டும் ஆசீர்வதி விடல, நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம் பிள்ளைகளும் கர்த்தர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் நானும் தேவனோடு நடக்கிற ஒரு ஜீவன் வாழும்போது கர்த்தர் நம்மை மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை, நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து சுகமாய் பரிபூர்ண ஆயுசு நாட்கள் கொடுத்து வாழும்படி கர்த்தருக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது ஏனோக்கு தேவனோடு சந்தித்தார். இன்றைக்கு நாமும் கூட தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு நடக்கிற, பிதாவாகிய தேவனோடு கூட நடக்கிற ஒரு ஐக்கியத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். முதலாவது பிதாவோடு ஒரு ஐக்கியம், பிதாவோடு நெருங்கிய ஒரு ஜீவன், பிதாவோடு நெருங்கி நடக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஏனோக்கு தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மோசே நீங்கள் பார்ப்பென்று சொன்னால், மோசே தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு மகா கிருபை மோசேக்கு கிடைத்தது. ஏன் தெரியுங்களா? மோசே
தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு ஒரு ஐக்கியம், பிதாவாகிய தேவனோடு ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. 40 நாட்களா இந்த சீனாய் மலையில கர்த்தர் தேவனுக்காய் காத்திருந்தார். ஒரு ஐக்கியம், தேவனோடு ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. நீங்க வாசி யாத்திராகமம் 33:11 வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. நீங்க பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் வாழ் என்று சொன்னால், பிதாவோடு நடக்கிற ஒரு ஜீவத்தில் வாழ் என்று சொன்னால், மோசையோடு பேசின கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. ஆமென். உருவாகம் 24 கர்த்தர் முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் அப்புறம் எழும்பவில்லை என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. முகமுகமாய் தேவனாகிய கர்த்தரை பார்த்த ஒருவரும் மோசையை போல எழுந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. எவ்வளவு ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்திருப்பார். ஐக்கியம் இல்லாமல் தான் தேவனை காண முடியாது. ஐக்கியத்தின் ஜீவம் இல்லாதபடி கர்த்தரை தேவன் பிதாவை தரிசிக்க முடியாது. உங்கள் தேவனோட ஒரு ஐக்கிய ஜீவம் இல்லை என்று சொன்னால் நீங்க தேவனை காண முடியாது. அல்லேலூயா. மோசே அதிகமா தேவனோடு நெருங்கி ஒரு ஜீவம் வாழ்ந்தபடிதான் எத்தனையோ போராட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் துன்புறுத்தினார்கள், தூஷித்தார்கள், எத்தனையோ ஒரு இடுக்கத்தினாலும் அவரை நொறுக்கினாலும் கூட தேவனோடு ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. மோசே தேவனோடு ஐக்கியத்தில் வாழ்ந்தபடிதான் முகமுகமாய் சிநேகிதனை போல பேசுகிற அந்த மகா கிருபை மோசைக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. அதிகமாய் பிதாவை எப்போதும் அவர் ஜெபிக்கிற பிதாவோடு ஒரு ஐக்கியம். இந்த பூமியில மனுஷகுமாரனாய் இருந்தாலும் கூட பிதாவோடு ஒரு ஐக்கியத்தை கிறிஸ்து வைத்திருந்தார் சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோவான் 16:32 நீங்க வாசிங்க சொன்னால், நான் தனித்திருக்கிறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். யோவான் 10:30 நீங்க வாசிக்க சொன்னால், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எப்போதும் பிதாவோடு ஒரு நெருங்கி வாழ்கிற, பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு ஜீவித்தை கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்கள் அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு இந்த பூமியில் இருக்கும்போது பிதாவோடு ஒரு ஐக்கியம் இருந்தது போல நாமும் கூட இந்த பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் வாழும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு 26:30 வாசிங்க. Matthew chapter 26 verse 38-39. Matthew chapter 26 verse 38-39. அப்பொழுது அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. ஒரு ஜெபம் பண்ணுகிறார். நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற அந்த பக்கமா போய் தேவனுடைய கர்த்தர், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும், நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, சித்தத்தின்படி சீஷரோடு கூட நடந்திருந்தார். ஆனாலும் கூட சீஷர்களை விட்டு பிதாவோடு ஜெபிக்கும்படியாய் அவர் தனித்திருந்து போய் பிதாவோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவித்தை கர்த்தராகிய இயேசு வைத்தார். சீஷரோடு தான் ஊழியம் பண்ணினார். ஆனாலும் கூட பிதாவோடு ஒரு ஐக்கியம் பண்ணும்படி ஒரு நேரங்களை வைத்திருந்தார். பிதாவோடு ஜெபிக்கும்படி மன்றாட முடியாய் ஒரு நேரங்களை வைத்து சீஷர்கள் விட்டு போய் அந்த பக்கமாய் பிதாவோடு ஜெபித்து பிதாவிடத்தில் ஐக்கியத்தில் இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரே இந்த பூமியில பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தது போல இன்றைக்கு நாமும் பிதாவாகிய தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும். முதலாவது நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நமக்காய் சிலுவையில் மரித்த, உங்களுக்காய் எனக்காய் இந்த பூமியில் இருந்தவருக்கும் இருக்கிறவருக்கும் இனி வரப்புற சந்ததியில் யாவருக்கும் மரித்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு ஐக்கியத்தின் ஜீவியம் இன்று வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:9 வாசிப்போம். 1 Corinthians
chapter 1 verse 9. இந்த ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டுமா? நெக்ஸ்ட் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்வது கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்கும்படியாய் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் நாம் உலகத்தோடு ஐக்கியம் இருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்காங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்வது தம்முடைய குமாரனோடும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனோடு ஐக்கியத்தில் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையில். நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் வாழும்படியாய் பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் வாழும் அழைத்த அந்த அழைப்பில் நாம் இருக்கிறோமா? ஆராய வேண்டும். ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இருக்குதா? உங்கள் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்படி அழைப்பு கட்ட அந்த அழைப்புல நீங்கள் இருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்க ஆராய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு முதலாவது பிதாவோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்படி அவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை அழைத்திருக்கிற அந்த அழைப்பில் இருந்திருக்கும்படி அவர் விரும்புகிறார். இரண்டாவது, கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தின் ஜீவியத்தில் நாம் வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசுவோடு ஒரு ஐக்கியத்தில் ஜீவியத்தில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோடு ஒரு ஐக்கியத்தில் வாழ்வது எப்படி? இயேசுவோட ஐக்கியத்தின் ஜீவியத்தில் வாழ்வது எப்படி என்று சொல்லி நான் பார்க்க போறோம். 1 யோவான் 2:5 வாசிப்போம். 1 John chapter 2 verse 5. 1 John chapter 2 verse 5. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை எதனாலே அறிகிறோம்? சொன்னால் அவருடைய வாசனத்தில் கை கொள்கிறவரிடத்தில் தேவன அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எதோ கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் இருக்கிறோம் என்று எதனால் அறிவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வது நாம் அவரோடு ஐக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தை வாழ் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களை நீங்கள் ஆராய்ந்தார்கள். கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் கை கொள்கின்ற வாழ்கிற ஒரு ஜீவியத்தில் இருக்கிறீர்களா? தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்கிறதா? நீங்கள் அப்படி இருப்பு என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஐக்கியத்தில் வாழ்கிறீர்கள் அர்த்தம். ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நீங்கள் வாழாதபடி தேவ அன்பல்லாதவர்களை வாழ்ந்த கிறிஸ்துவோடு இருப்பு என்று சொன்னாலும் கூட கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களிடத்தில் தேவன் அன்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பது அதனால அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது நாம் கிறிஸ்துவுக்குள் ஐக்கியத்தில் வாழ்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாத ஒரு ஜீவ வாழ்வு என்று சொன்னால், நீங்க என்னதான் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் சொன்னாலும் கூட உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஐக்கியம் இல்லை என்று சொல்லுவது. முதலாவது அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்கள் கிறிஸ்துவோடு வாழ்கிறார் என்று சொல்லி அதனாலே நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கிறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வசனத்தின்படி நீங்க வாழ்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க வாழ்களா இருக்கும் போது கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவிக்கிறார் ஐக்கியத்தில் இருக்கிறார் சொல்லி நிச்சயம் நமக்கு உண்டாகிறது. இந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டா இருக்கிறதா? நீ கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கிறீர்களா? இல்ல கிறிஸ்துவின் வசனத்தின்படி நீ வாழ்கிறா? நீ கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கலா இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் இல்லை. நீ கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு அதன்படி நீ வாழ்களா இருக்கிற என்று சொன்னால் நீங்க அதனால அவருக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுங்க. முதலாவது கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் சொன்னால் கர்த்தருடைய வசனத்தின்படி கை கொண்டு நீங்க வாழ்வு என்று சொன்னால் நீங்க கர்த்தருடைய கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள். இன்னொரு 1 யோவான் 3:24 நாம் வாசிப்போம். 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் அவரில் நிலைத்திருக்கிறான். அவரும் அவனில்
நிலைத்திருக்கிறார். அவரும் என்றால் கிறிஸ்துவும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஹல்லேலூயா. போதும். ஆவினாலே. 1 யோவான் 1:24 அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவர் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய கட்டளையை கை கொள்கிறதாக இருப்பு என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிற என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவும் உங்களோடு நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்றது உறுதிப்படுகிறது. ஒரு கன்ஃபர்மேஷன், நீங்க இயேசுவோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்ப தெரியுமா? நீங்க கர்த்தருடைய கட்டளைகளை கேட்கிறதா இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நீங்க கை கொள்ளும் போது கர்த்தர் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, நீங்க கட்டளை கீழ்ப்படிந்து நீ வாழும் போது, கை கொண்டு அது மாதிரி நடக்கும் போது கிறிஸ்துவும் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனத்தை நீங்க கை கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை நீங்க கை கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தையும் அவருடைய கட்டளைகளை நீங்க கை கொள்ளும் போது நீங்கள் கிறிஸ்துவோடு ஒரு ஜீவத்தை நீங்க வாழுகிறேன் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவருடைய கட்டளை கை கொள்கிறவர்கள் அவரில் நிலைத்திருக்கிறார், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர் தேவ அன்பில் பயன்படுத்தப்படும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பது அதனால் அறிந்து கொள்வீர்கள். முதலாவது வார்த்தையை கை கொள்ள வேண்டும், இரண்டாவது அவருடைய கட்டளையை கை கொள்ளும். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்வது அவர் வார்த்தையா இருந்தால் அந்த வார்த்தை மாம்சமாய் போயிடும். இந்த வார்த்தை தான் கர்த்தர். இந்த வார்த்தை சொல்லப்பட்டு, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டு ஒவ்வொரு வசனத்தை கர்த்தர் போதித்த எல்லா வசனங்களும் நீ கீழ்ப்படி வேண்டும் சொன்னால், நீ கேட்டு அதன்படி நடந்து வாழ வேண்டும் சொன்னால், கர்த்தருடைய கட்டளை கை கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவும் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38, 39, 40. Luka chapter 10 verse 38, 39, 40. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அந்த ஊழியங்களை செய்து ஒரு கிராமத்தில் போகிறார். ஆண்டவராகிய தேவனாகிய கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தேவனாகிய கர்த்தர் வழக்கமாய் இந்த வீட்டுக்கு போகிற ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார். மார்த்தாளின் வீட்டுக்கு அடிக்கடி போவதை அவர் ஒரு வழக்கமாய் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்ப அவர் ஊழியங்களை செய்து அந்த கிராமத்துக்கு போறாரு. அங்க மார்த்தாள் என்று சொல்கிற ஒரு குடும்பத்தை போய் சந்திக்கிறாரு. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி, அந்த மார்த்தாளுக்கு மரியாள் என்ற ஒரு சகோதரியும் லாசரு என்று சொன்ன இன்னொரு சகோதரம் உண்டு. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, யார் உட்கார்ந்திருந்தது? இயேசுவின் பாதத்தருகே. யார் உட்கார்ந்திருந்தது? மரியாள். மார்த்தாள். ஆமென். மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசு பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கான தெரிந்து கொண்ட மரியாள் கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து தேவனோட வார்த்தை கேட்கிற ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்திருந்தார். ஆனா மார்த்தாள் உலக பிரகாரமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கூட அநேக வேளையில மார்த்தாள போல இல்லாதபடி மரியாதை போல தேவ சமூகத்தில் ஒரு ஐக்கியத்தில் வாழ்வடி கத்தர் அவள் பாதத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை வாழ வேண்டும். ஒரே குடும்பத்தில் 2 சகோதரி இருக்கிறார்கள். ஒரு சகோதரி உலக பிரகாரமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டார்கள். ஆனா ஒரு சகோதரி மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் சொல்கிற அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதிரி ஒரு ஜீவித்தை வாழும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. மரியாள் தேவனுக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து சமூகத்தில் காரியத்தை பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
நீங்க இதே சமயம் யோவான் 11:17-21 வாசிப்போம். யோவான் 11 எடுப்போம். 17-21 வாசிப்போம். இயேசு வந்தபோது இங்க இதே குடும்பத்துல மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிக்கு ஒரு சகோதரர் இருந்தார், லாசர் இருந்தார். அவர் மரித்து போனாரு. இந்த செய்தி தேவனுக்கு தெரிய கர்த்தராகிய இயேசுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் லாசரை பார்க்க முடியாத வராரு. இயேசு வந்தபோது இயேசு அந்த இடத்துக்கு வரும்போது கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் கல்லறையில் வைக்கப்பட்டு மரித்து 4 நாட்கள் ஆகியாச்சு லாசரை வச்சு. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரம் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து யூதர்கள்லாம் கூடியிருந்தாங்க. அங்க யூதர்கள்லாம் கூடியிருந்தாங்க. அங்க வந்து யூதர்கள் என்ன பண்றாங்க, ஒரு துக்கம் நடந்து போனாக்கா ஜனங்க வந்து ஆறுதல் பண்ணலையா, அந்த மாதிரி அந்த காலத்துல யூதர்கள் லாசர் மரித்த போது இந்த குடும்பத்தை வந்து என்ன பண்ணாங்க, ஆறுதல் பண்ணாங்க. யாருக்கு பண்ணாங்க? மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் பண்ணி கொண்டிருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார். மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்பட்டு ஓடினார். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். அல்லேலூயா. ஆமென். மார்த்தாள் இயேசு வருகிறார் என்று சொன்ன போது என்ன பண்ணாரா? தேவனோக்கி ஓடி போனார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை துக்கம் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, என் தேவன் வந்தார் என்று சொல்லி ஓடி போய் தேவனுடைய சகோதரன் என்று ஆண்டவரை நோக்கி அழுது, ஆண்டவரே என் சகோதரன் மரித்து போனான்னு சொல்லணும். ஆமென். இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் ஒரு ஐக்கியத்தோடு என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் இருந்தாலும் சரி, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை அவமானம் வந்தாலும் சரி, எத்தனை நிந்தைகள், பாடுகள், தூஷணங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தில் நீங்க வாழபடி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் என்றார். அல்லேலூயா. ஆமென். உபத்திரமா இருந்தாலும் சரி, போராட்டமான செய்து வந்தாலும் சரி, ஆமென், கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இதுதான் கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒன்றாவது பிதாவாகிய தேவனோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தராகிய இயேசுவோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது பரிசுத்த ஆவியினோடு ஐக்கியத்தில் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:14. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 2 கொரிந்தியர் 13:14. 2 Corinthians chapter 13 verse 14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக என்று நம்மளை ஆசீர்வாதம். எல்லாம் ஒவ்வொரு ஆளுதிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற கடைசி ஆசீர்வாதத்தை நம்முடைய ஐக்கியம் வரணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். பரிசுத்த ஆவி மீது ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாளர் இல்லாம இந்த உலகத்தை நாம் செய்ய கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியினோட ஐக்கியத்தில் இல்லாதபடி இந்த உலகத்துல நாம் மேற்கொள்ள முடியாது. சபைக்காய் கொடுக்கப்பட்டவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க அதிகமா இந்த பரிசுத்த ஆவியினோட ஒரு ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அல்லேலூயா. 1 யோவான் 4:13 வாசிப்பேன் சொன்னால், அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்துள்ளதினாலே நாம் அவர் நம்மிடம் நிலைத்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுது. இதனால் நம்ம அறிந்திருக்கிறோம், ஆவியானோடு நம்ம ஐக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எதனால் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் 1 யோவான் 4:13 வாசிப்போம். 1 யோவான் 4:13. நாம் ஆவியானோடு எதனால் ஐக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல உறுதிப்பட்டப்படுகிற வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:13. அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினதினாலே நமக்குள் தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானோடு ஒரு ஐக்கியத்தில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானோடு ஒரு ஐக்கியத்தில் ஜீவித்து நாம் வாழும்போதுதான் ஒரு பெரிய
வல்லமை நம்மளால் நடத்த முடியும், எல்லாவற்றையும் செய்யக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் யூதா முடிவிலும் எருசலேமிலும் யூதா முடிவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க என்று வேதம் சொல்லுது. நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ என்று சொன்னார். சகலப்பட்ட எல்லா கோத்தரும் ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஒரு சாட்சி ஜீவி வாழ என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது, ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது நீங்க சாட்சியை வாழ முடியும். அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 1:22 வாசம் 2 கொரிந்தியர் 1:22 வாசம் சொன்னால், அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு முத்திரை போட்டுக்கிறார். எப்படி போட்டுக்கிறாரு? ஆவியின் அச்சாரத்தமாய் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், மூன்றாவது பரிசுத்த ஆவியினோடு ஒரு ஐக்கியம் வேண்டும். பரிசுத்த ஆவியின் அதிகமா நீங்க வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் தான் உங்களை வழி நடத்த போவார். இதுவே வழி, இதுவே சத்தியம் என்று சொல்லி உங்கள் தீமையின் பாதையில் நடத்தாதபடி ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. உங்கள் உள்ளத்தில் இடைப்பட்டு பேசி உங்களை திடமனதில் நல்ல ஒரு பாதையில் வழி நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவரோடு ஒரு ஐக்கியத்தில் நீங்க வாழ வேண்டும். முதலாவது பிதாவோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், இரண்டாவது கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்க வேண்டும், மூன்றாவது ஆவியானோடு இருக்க வேண்டும். கடைசியா நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? விசுவாசிகளோடும் தேவ ஜனங்களோடும் சபையோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம உலக சாதியோடு நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஐக்கியம் நான்காவது சபையோடும் தேவ பக்தியுள்ளவர்களோடும் பரிசுத்தவான்களோடும் தேவ ஊழியர்களோடும் தேவ நல்லா ஜெபிக்கிறவங்களோட ஒரு ஐக்கியம் இருந்தாதான் நம் பரிசுத்த ஒரு வாழ்க்கை வேணும். நீங்க புறஜாதியோட ஐக்கியத்தில் வாழணும்னு சொன்னீங்கன்னா நீங்க விசுவாசத்தில் வாழ முடியாது. அல்லேலூயா. நான்காவது நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்குன்னு சொன்னா தேவ பிள்ளைகளோடும் சபையோடும் பரிசுத்தவான்களோடும் ஒரு ஐக்கியம் வாழும்படி தேவன் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 6:14 முதல் வாசிப்போம். 2 கொரிந்தியர் chapter 6 verse 14 ல வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் விசுவாசிகளுடன் நீங்க பிணைக்கப்பட்டிருக்க கூடாது. கர்த்தர் உங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும் போது கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கு உங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். திரும்ப நீங்க மீண்டுமா போய் அசுத்தமான ஜனங்களோடு நீங்க ஐக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட அந்த பிரிவிலிருந்து மீண்டுமா நீங்க இணைக்கப்படக்கூடாது. வசனம் சொல்லுது. மீண்டும் வாசிக்கும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் நுகம் என்றால் கட்டு. அல்லேலூயா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? அல்லேலூயா. பாவிக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசிகளுடன் விசுவாசிக்கு பங்கு எது? அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளும் பங்கு எது? இன்றைக்கு சபை அநேக விசுவாசிகளோட பங்கு வச்சுக்க மாட்டாங்க, விசுவாசிகளோட ஒரு ஐக்கியம் வைக்க மாட்டாங்க. யாரும் வைக்குவாங்க? அவிசுவாசிகளோடும். அவிசுவாசிகள் நம்ம வெறுப்பது கூடாதுன்னு சொல்வதல்ல, அவிசுவாசி நம்ம வெறுக்கணும்னு வேத கருத்தல்ல, நேசிக்கணும். ஆனா நமக்கு அவங்களோட பங்கு இருக்க கூடாது. அல்லேலூயா. அவங்களோட ஒரு இணைக்கப்பட்டு அவங்களோட ஐக்கப்பட்டு இருக்க கூடாது வேதம் சொல்லுது. அந்த வசனம் மீண்டும் வாசிப்போம். கடைசி பாகத்தை. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் எது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது? அவிசுவாசியோட விசுவாசிகளுக்கு பங்கு எது? இன்றைக்கு சபை விசுவாசிகள் இன்றைக்கு இந்த நிலைமையில் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எல்லாம் ஒரு அவிசுவாசிகளோட ஐக்கியத்தில் பாவிகளோட துர்மாக்கமான ஒரு ஐக்கியத்தில் வாழ்வீர்கள் என்று சொன்னால் இன்று இந்த ஐக்கியத்திலிருந்து நீங்க வெளியே வந்து தேவ ஜனங்களோடு பரிசுத்தமான ஜனங்களோடு நல்ல செபிக்கிறோடு நீங்க ஐக்கிய வைக்கும் போதுதான் நல்ல ஒரு ஜீவ வாழ முடியும். அல்லேலூயா. இப்போ ஒரு நல்ல நண்பர்கள், சில நண்பர்கள் இருந்தால் அந்த பையன்க நல்ல நண்பர்கள் வச்சா நல்ல நிலைமைக்கு வராங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தாக்கா நல்ல நிலைமைக்கு போகும். நல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வச்சாக்கா நல்லா படிச்சு நல்ல உதவிக்கு போகும். படிக்காத படிக்காத துன்மார்க்கமாய் பொய்யும் பித்தலாட்டுமாய் வாழ்கிற ஒரு ஜீவியத்துல நண்பர்களா வைப்பான்னு சொன்னால் அவங்க ஜீவம் என்னமா போகுது? துன்மார்க்க ஜீவமா போகுது. அவன் வாழ்க்கை ஒரு நல்ல ஜீவமா இருக்காது. அல்லேலூயா. அதே போலதான் துன்மார்க்கனோடு நமக்கு ஐக்கியம் கிடையாது. நல்ல ஜெபிக்கிறோட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். நல்ல உபாசகர்களோட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும்.
நல்ல தேவனை ஆராதிகளோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். சபை மீது ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். புறஜாதிகளோட ஐக்கியம் வைக்காதபடி இன்றைக்கு தேவ ஜனங்களோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 4:7 சொல்றது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்து இருக்கிறார். நம்மை பரிசுத்தத்துக்கே அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாம் புறஜாதிகளோடு ஐக்கியத்தில் வாழாதபடி பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தில் ஐக்கியத்தில் வாழ வேண்டும். நல்ல ஜெபிகளோடு இனிமேல் ஐக்கிய வைங்க. நல்லா உபாசிகளோடு ஐக்கிய வைங்க. யாரெல்லாம் சபை நல்லா ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிறார்களோ அவர்களோடு நல்ல ஒரு ஐக்கிய வைங்க. நல்லா பேசுங்க, போன் பேசி நல்லா பேசி அவர்களோட ஐக்கியத்தில் வாழுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஐக்கியத்தில் வாழ்வென்று சொன்னால் நீங்கள் விசுவாசத்தில் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அவிசுவாசமானவர்களும் புறஜாதியுடன் ஐக்கியத்தை வாழ்ந்து சொன்னால் அவங்களுடைய சுவாபம் தான் உங்களுக்குள் வந்து நீங்க விசுவாசிகளாக இல்லாதபடி நீங்க மீண்டுமாய் அவிசுவாசிகளாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இருளின் பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து நீங்க மீண்டுமாய் இருளின் பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். 4வது, உங்கள் ஐக்கியம் விசுவாசிகளோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு சின்ன கதை இருக்கிற சொல்லி முடிச்சிடறேன். சின்ன கதை தான், சுருக்கமா சொல்லி அதை முடிச்சிடறேன். ஹல்லேலூயா. ஒரு சபையில ஒரு விசுவாசி இருந்தார். நல்லா சபைக்கு போயிருந்தார். ஆமென். சபை நல்ல ஊழியர்கள் தான் பங்கு பெற்றிருந்தார். நல்ல அபிஷேகம் நிறைந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி எப்போதும் அவர் மீது ஒரு அபிஷேகம் இருக்கும். எப்போதும் அந்நிய பாஷையில பேசும். ஹல்லேலூயா. எப்போது நல்ல அபிஷேகம் நிறைந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தில் அக்னியாய் அவர் ஒரு ஜீவம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். சில நாட்கள் சென்றது. சபையில மற்றவர்களோடு ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்தது. நம்ம மனஸ்தாபம் வந்த பிறகு அவை ஒரு வார சபைக்கு வர விட்டுவிட்டாரு. 2 வாரம் விட்டுவிட்டார். தேவனோட ஒரு ஐக்கியம் குறைந்தது. சபையோட ஒரு ஐக்கியம் விட்டுவிட்டார். விசுவாசிகளோடு இந்த ஐக்கியம் போனது. அப்படியே ஒரு 2 வாரம் 3 நாள். அப்போ அந்த சபை சேர்ந்த ஊழியர் போதகர் பார்த்தார். ஏன்னா நம்ம விசுவாசி நல்லா ஜெபிக்கிற விசுவாசி, நல்லா அபிஷேகம் இருந்து நல்லா உண்மையாய் வாழ்ந்த விசுவாசி 2-3 வாரமா நம்ம சர்ச்சைக்கே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் விசாரிச்சுக்கிறாரு. அந்த சபை விசுவாசிகளை சொல்லிக்கிறாங்க, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால வராம சொல்லும்போது இந்த போதகர் என்ன பண்ணா, போதகர் ஒரு நாள் அவர் பார்க்கும்படி போனார் ஒரு இல்லத்துக்கு. அவங்க வசிக்கிற இடங்கள் ஒரு மலை பிரதேசம், குளிரான பிரதேசம், ஒரு பனி நிறைந்த அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிறபடினால் அவர் போய் பார்க்கும்போது அந்த விசுவாசி என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு 4-5 நண்பர்களோடு சேர்ந்து, பனி பிரதேசம் இருப்பதுனால என்ன பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த மரங்கள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த குளிருக்கு என்ன பண்ணுவாங்க, மரங்களை வைத்து அனல் மூட்டி அந்த விறகுகளை எரி வைத்து அந்த வருகிற அந்த வெப்பத்தினாலே நெருப்பினாலே தங்கள் குளிர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அனலாக்கி கொண்டிருப்பாங்க. இவங்க போய் பார்க்குறாரு, நல்லா விசுவாசிங்க உட்காந்துக்கிறாங்க. இவரு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நல்லா கிட்டாருங்க ஆஸ்தி அவங்க உலகமா பாடி ஆடி நடனம் ஆடி ரொம்ப சந்தோஷமாக்குறாரு. போனாரு, பார்த்தாரு, அக்னியா இந்த விசுவாசி இப்ப என்ன ஆயிட்டாரு, மங்கி எறிது திரியாய் மாறிட்டாரு. இப்ப போய் யாரோட ஐக்கியம் வச்சுங்கிறாரு, அவிசுவாசியோட ஐக்கியம் இருந்து உலக பிரமான பாடல பாடி அவங்க பாடிக்கிற இவர் உட்கார்ந்து இருக்காரு. நடுவில் அவங்க சுத்தி இருக்கிற அந்த சுத்தி அமர்ந்திருந்தார்கள். நடுவில் அந்த இருக்கிற அந்த கட்டை அந்த ஊழியர் போனாரு. இந்த விசுவாசி பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணாரு, அந்த ஒரு விறகு அதை எடுத்து தூரமா அந்த விறகு அங்க வச்சுட்டு அவருடைய நின்னாரு. கொன்னேரம் சில நேரங்கள் நிமிடம் காட்டுறதுக்கு அந்த எரிந்திருந்த அந்த அக்னி ஜுவாலியா இருந்திருந்த அந்த விறகு இப்போது என்ன ஆயிடுச்சு, எரிந்து அனல் இல்லாதபடி உஷ்ணம் இல்லாதபடி பண்ணாச்சுனாக்கா கரை கட்டியா போயிடுச்சு. இப்போ அக்னியா அனல் கொடுத்திருந்த அந்த விறகு இப்ப என்ன ஆயிடுச்சு, தனியா வைக்கும் போது எரிந்து கரிகட்டாய் போன ஒரு கரிகட்டை போல ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஊழியர்கிட்ட இந்த விசுவாசி ஓடி போய் கேட்டாராம். பேசும்போது சொன்னாரு, ஒண்ணு சொல்ல, இன்றைக்கு உன்னுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா அங்க வைக்கப்பட்ட அந்த விறகுகட்டை போல இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு விசுவாசி தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போதுதான் அவன் அக்னியா இருக்க முடியும். ஒரு விசுவாசி தெய்வ சபையோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் போதுதான்
எப்படி அந்த எல்லாரும் சேர்ந்து நிறைய கட்டைகள் எரிந்து இருக்கும் போது ஒரு உஷ்ணம் வருகிறதோ, ஒரு அக்னி வருகிறதோ, அந்த குளிரில ஒரு உஷ்ணத்தை கொடுத்து அவரை பாதுகாக்கிறதோ, அதே போல நீங்கள் விசுவாசத்தோட ஒரு ஐக்கியத்தில் நீங்க இருக்கும் போது நீங்கள் உஷ்ணத்தை போல ஆவியாரின் அபிஷேகம் உங்களுக்கு ஒரு அக்னியா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். சொன்னாரா, இதுதான் என்னோட நிழல். அப்போ சொன்னாரா, அவர் மருந்தி மன்னிப்பு கேட்ட போது அந்த போதர் மீண்டுமா போய் அந்த விறகை எடுத்து மீண்டுமாய் அந்த அக்னியில் வைக்கும் போது அது எரிந்து தொழிந்து விட்டது. அல்லேலூயா, ஆமென். அப்போதான் புரிந்தார். இன்றைக்கு அநேக சபையில ஐக்கியப்படுவதில்லை, சபையின் பரிசுத்தங்களோட ஐக்கியப்படுவதில்லை. இன்றைக்கு நாம் யாரோட ஐக்கியம் இருக்க வேண்டுமா? புறஜாதிகளோட ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க, ஆனா விசுவாசிகளோட ஐக்கியப்படுவதில்லை, நல்லா ஜெபிகளோட ஐக்கியப்பட்டிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, இன்று நம்முடைய ஐக்கியம் தனிமைப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், சபையை விட்டு விடுவோம் என்று சொன்னால், சபையின் காரியங்களை விட்டு என்று சொன்னால், எப்படி ஒரு வெறுகு ஒன்றுக்கும் பயன்படாதபடி கரிகட்ட போல் அணில்லாதபடி இருக்கிறதோ அப்படியே நம்ம ஜீவன் மாறிப்படுது. அந்த வெறுகு எப்போது மீண்டும் அதை வைத்த போது எல்லோரோடு சேர்ந்து இருக்கும் போது இசையும் போல நீங்க சபையோடு ஐக்கப்பட்டு இருக்கும் போது, விசுவாசிகளோடு ஐக்கப்பட்டு நீ கூடி ஜெபிக்கும் போது அக்னியின் அபிஷேகத்தினாலே ஆவியார் உங்களை நிரப்புகிறார். தனிப்பட்ட ஊழியம் செய்வது ரொம்ப நல்லதுதான், ஆனா தேவ சபையில் நடக்கிற காரியங்களை தள்ளிவிட்டு உங்களுக்கென்று நீங்க தள்ளிய ஊழியங்களை வைத்து நீங்கள் போகாதீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு 4வது நம்முடைய ஐக்கியம் இருக்கணுமா? விசுவாசிகளோடும் பரிசுத்தவான்களோடும் நல்ல ஜெபிக்கிற தேவை பிள்ளைகளோடு இருக்கணும். அல்லேலூயா. 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, பிதாவோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியானோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். 4வது, பரிசுத்தவான்களோடும் தேவ சபை மீது ஒரு ஐக்கியம் இருக்கும். 4 காரியங்கள் நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 4 காரியங்களை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறார், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா, ஆமென். Thank you Lord. என்று சொல்லும் கடைசி ஒரே வசனத்தை வாசி முடிப்போம். 2 கொரிந்தியர் 13:14 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் என்று சொல்கிறோம். அல்லேலூயா. இந்த ஐக்கியத்தில் நாம் வாழும்போது கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறார், கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். இன்றைக்கு உங்கள் ஐக்கியங்கள் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியனோடும் தேவ ஜனங்களோடும் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை இதை காணவில்லை, நீங்கள் உலகத்தோடு ஐக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி உங்கள் ஐக்கியங்கள் யாரோடு கூட இருக்கிறது என்று சொல்லி உங்கள் உள்ளங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து இன்று தேவனோடும் கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியோடும் தேவ ஜனங்களோடும் ஐக்கியத்தின் ஜீவனில் வாழும்படி உங்கள் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலவேளைக்கான நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில கூட உடைய ஐக்கியங்களை குறித்து நீ பேசும்படி நீ கொடுத்த வார்த்தைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இந்த காலவேளையை பார்த்து கொண்டுகிற யாரா இருந்தாலும், இந்த உலக பிரகமான ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்து கொண்டாலும், ஆண்டவரை வேறு பிரிக்கப்பட்ட விசுவாசிகள், ஆண்டவரை வெளிச்சத்தின் பிள்ளைகள் இன்று இருளினாலும் கட்டினால் வாழ்ந்து சொன்னால் இன்றைக்கு அவர்களோடு இடைப்படுவீராக. இப்போது அவர்கள் உமக்குள் ஆண்டவர் ஐக்கியப்படும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஒப்பு கொடுவீராக. விசேஷம் ஆண்டவரே, இந்த நாளில யாரெல்லாம் ஆண்டவரே எந்த விண்ணப்பங்களோடு காத்து கொண்டிருந்தாலும், இருதயத்தின் தேவைகளோடு அமர்ந்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, இப்போது அவர்கள் இருதயத்தின் வாஞ்சிகளும் இருதயத்தின் தேவைகளும் உன்னதமான தேவர் ஆண்டவரே உடைய சிங்காசன தயவுகளை அனுப்பி எல்லா விண்ணப்பங்களும் நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விசேஷம் ஆண்டவரே, துக்கத்தோடு இருக்கிறவர்களை துக்கங்களால் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொரு பலவீனங்கள் மாறட்டும் ராஜா, பலனுள்ளவர்களாய் மாறட்டும் ராஜா, சுகம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறவரை எல்லா கண்ணீரும் நீக்கி ராஜா ஆனந்த கலிப்பாய் மாற்றுகிறாங்க. ஒவ்வொரு சகல சமாதானத்துக்குள்ளும் சகல சுக பலனாரோக்கியத்துக்குள் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து ஆண்டவரே ரத்தத்தின் வல்லமைக்குள்ளே ஒரு மூடி மறைத்து கிருபைக்குள் வழி நடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாளிலே கூட மீண்டுமாய் உங்களோடு கூட ஆராதிக்கும்படி வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென்.